முத்து மந்திரம். அண்ணா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, விஜய். ஆயிரத்தி 1967 அடிச்ச அரசியல் சுனாமி திரும்ப 2026ல மறுபடியும் விஜய் மூலமா சுழட்டி அடிக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியலுக்கு வரலாம்னு விஜய் முடிவு பண்ணிட்டாரா? கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கிற திராவிட கட்சிகளோட ஆணிவரை எல்லாத்தையும் அழிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர விஜய் கிட்ட இருக்கிறது அண்ணா எம்ஜிஆர் ஃபார்முலான்னு பேசிக்கிறாங்க. விஜயோட இந்த அரசியல் விஸ்வரூபத்துக்கு விஜயகாந்தோட வீழ்ச்சியும் ஒரு காரணமா? அப்படி 67-77 அரசியல் வரலாற்றுல என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். இன்னைக்கு விஜய கூத்தாடின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாலும் 60 காலகட்டத்துல திராவிடத்தை வளர்த்தெடுக்க சினிமாவை ஃபார்முலாவா யூஸ் பண்ணவரு அண்ணாதுரை. இப்பயும் கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியல் தலைவர்களா இருக்கிற நிறைய பேரு சினிமாவை தாண்டி தான் வந்திருக்காங்க. கோடம்பாக்கம் டு கோட்டைக்கு பாதைய போட்டு கொடுத்ததே கருணாநிதியும் எம்ஜிஆரும் தான். 1967 மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்த மக்களுக்கும் சரி, திமுக அவங்களோட பலத்தை நிரூபிச்சு காட்டுறதுக்கும் புரட்சி தேர்தலா இருந்த காலம் அது. இந்த தேர்தல்ல 174 தொகுதியில போட்டியிட்ட திமுக 137 இடங்கள்ல ஜெயிச்சு அப்பதான் தமிழகத்துல ஆட்சியை பிடிச்சு அண்ணாதுரை முதலா முதலமைச்சரா அரியணை ஏறினாரு. அது மட்டும் இல்ல, திராவிட ஆட்சிக்கான ஆரம்ப புள்ளியே இங்க இருந்துதான் ஆரம்பிச்சுச்சு. தேசிய கட்சியெல்லாம் தாண்டி ஒரு மாநில கட்சியோட முதலமைச்சர் அண்ணாதான்னு இப்ப வரைக்கும் நாம அந்த வரலாற பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல குறிப்பா சொல்லணும்னா இளைஞர்களோட பலம் வெற்றியை தீர்மானிக்க ஆரம்பிச்சதும் இந்த தேர்தல்ல தான். அண்ணா மறைஞ்சதுக்கு அப்புறம் திமுகவுல கருணாநிதியோட கை ஓங்குது. அப்பதான் கருணாநிதியோட போக்கு பிடிக்காம திமுகவுல இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வருது. அது வேற யாரும் இல்ல, கருணாநிதிக்கு பக்க பலமா இருந்த எம்ஜிஆரோட குரல் தான். ரெண்டு பேருக்கும் நடுவுல அரசியல் கருத்து ஒத்து போகாம பனி போர் வெடிக்குது. உயிர் நண்பனே அழிக்க முடியாத அரசியல் எதிரியா வருவாருன்னு கருணாநிதி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அதுதான் தமிழ்நாட்டு அரசியலோட உச்சக்கட்ட திருப்பு முனையே. 1977 தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த டயம். எம்ஜிஆரோட தலைமையில சந்திக்கிற முதல் தேர்தல் நெருங்கிருச்சு. கருணாநிதிக்கு எதிராக திமுக செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை எல்லாம் பிரதான முழக்கமா வச்சு பிரச்சாரத்துல எம்ஜிஆர் ஈடுபட்டாரு. 200 தொகுதியில போட்டி போட்ட அதிமுக 130 தொகுதியிலையும் வென்று காட்டுச்சு. கட்சி தொடங்கி 5 வருஷத்துல முதல் தேர்தல்ல எம்ஜிஆருக்கு வெற்றி. 1967 அண்ணாவுக்கு பின்னாடி இருந்த அந்த இளைஞர்கள் படை அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பக்கம்தான் நின்னாங்க. 1987 எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுகவிலேயே பெரிய பிரச்சனை உருவாச்சு. கட்சி உனக்கா எனக்கான்னு ஜே அணி ஜா அணி அப்படின்னு அதிமுக ரெண்டா பிரிஞ்சிச்சு. 1991 எம்ஜிஆருக்கு அப்புறம் கட்சியை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஜெயலலிதா களமிறங்கி முதல் பெண் ஆளுமையாவும் உருவாகிறாங்க. இப்படி மாறி மாறி திமுகனா கருணாநிதி, அண்ணா திமுகனா ஜெயலலிதான்னு தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு வந்தப்ப மக்கள் பலத்தோட விஜயகாந்த் உருவானாரு. 2005 தேமுதிக கட்சியை ஆரம்பிச்ச விஜயகாந்த் வெகுஜன மக்கள் கிட்ட நம்பிக்கையா ஜொலிச்சாரு. முதல் மாநாட்டிலேயே நாட்டையே திரும்பி பார்க்க வச்சவரு. அதுக்கப்புறம் தலைவர் விஜய் நடத்திய முதல் மாநாடு தான் அரசியல் சரித்திரமா இப்ப பார்க்கப்படுது. திராவிட கட்சியில ஒன்னா தேமுதிக பார்க்கப்பட்டாலும் திமுக அதிமுகவிற்கு பலத்த போட்டி கட்சியா விஜயகாந்தோட தேமுதிக இருந்துட்டு வந்துச்சு. 2011 யாரும் எதிர்பார்க்காத அடி திமுகவுக்கு விழுந்துச்சு. இந்த தேர்தல்ல விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி வச்சு கருணாநிதிய வீழ்த்தி எதிர்கட்சி அந்தஸ்தோட சட்டசபையில தடம் பதிச்சாரு. கட்சி ஆரம்பிச்ச 6 வருஷத்துல தேமுதிக எதிர்கட்சியானது தமிழக அரசியல்லையே பயங்கரமான திருப்பு முனைதான். காலப்போக்குல விஜயகாந்தோட இமேஜ் டேமேஜ் ஆகி அரசியல் செல்வாக்கு இழந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் திமுக அதிமுகவோட ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு. 2024
தமிழக அரசியல்லையே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளியா ஒரு கட்சி உருவாச்சு. அதுதான் தலைவர் விஜயோட தமிழக வெற்றி கழகம். இயக்கமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நின்ன விஜய் தலைவனா உருவான காலம் இது. அண்ணா எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்குத்தான் திரும்பவும் இப்படி ஒரு இளைஞர்கள் படை திரண்டிருக்கு. மக்கள் சக்தியோட யுத்தத்தை ஆரம்பிச்ச விஜய் திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க தலைவனா தயாரானாரு. 1967 காங்கிரஸோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அண்ணாவோட இந்திய எதிர்ப்பு போராட்டம் காரணமா இருந்துச்சு. 1977 திமுகவை வீழ்த்த ஊழல் குற்றச்சாட்டை கையில எடுத்தாரு எம்ஜிஆர். 75 வருஷம் ஆனாலும் இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே வரல. இன்னமும் இந்தி திணிப்பும் இருக்கு. திமுகவோட ஊழலும் தொடர்ந்து கோடி கோடியா அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. திமுகவோட இந்த பண்ணையார் ஆட்சியை முடிச்சு கட்ட களமிறங்கினாரு தலைவர் விஜய். பல வருஷமா சரியான தலைமை ஒருவன் கிடைக்காம எதிர்பார்த்த மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்க ஒரு மாற்று சக்தியா வேட்கையோடு லட்சிய பாதையில இறங்கினாரு விஜய். 67-77 காலத்துல அண்ணா எம்ஜிஆரை எப்படி ஒரு இளைஞர்கள் படை உருவாக்குச்சோ அதுக்கப்புறம் தலைவர் விஜய் பின்னாடிதான் இந்த இளைஞர்கள் கூட்டம் திரண்டிருக்கு. அடுத்த அண்ணாவா எம்ஜிஆர்